தாவீது என்ன செய்யற ஒரு ட்ரிக் எங்க ஏன் தாவீதால தொடர்ந்து எத்தனையோ யுத்தங்களை பார்க்கும்போது ஒரு யுத்தத்தில் தோக்கவில்லை. எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டாரு. குடும்பத்துல பிரச்சனை, தேசத்துல பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, எல்லாத்திலும் பிரச்சனையை பார்த்தபோது அது சோர்ந்து போகாம இருந்து காரணம் தெரியுமா? தாவீது எல்லா நேரத்தும் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டு சோர்ந்த நேரம் எல்லாம் தன் ஆத்மாவோடு அவர் பேசிக்கொண்டு தன்னை ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவர் அப்படிப்பட்ட என்பதை அவர் பேசிக்கொண்டு அவருடைய தேவ வார்த்தையை நினைத்து நினைத்து அவர் சோர்வுகளை மாற்றி, தோல்விகளை மாற்றி, சூழ்நிலைகளை மாற்ற அவர் தயார்படுத்தினார். ஆமென். வாசிமா இங்க சொல்றாரு பாருங்க, அவரை பார்த்து சொல்றாரு, என் ஆத்மாவே. எப்போ ஒரு காரியத்துல பயந்து இருக்கும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து பயந்து இருக்கும் போது, கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார், அதுல சந்தேகமே இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் 100% மாற்றுவார். ஆனால் ஆனால் அது மாற்றும் பொழுது அதை நீ பார்க்க உன் கண்கள் திறக்கப்படும், ஒரு தெளிவு இருக்கணும். ஆமென். இங்க கலங்கி போய் பயத்தோடு கூட இருக்க தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. எந்த காரியத்தினாலும், எந்த சோர்வினாலும், எந்த பயத்தினாலும் நான் தேவனை துதிக்க மறக்க மாட்டேன். தேவனை துதிக்க மறக்க மாட்டேன். என் முகத்துக்கும் என்னுடைய ரட்சிப்புக்கு அவர் இருக்காரு, என்னை கண்டிப்பா ரட்சிப்பாரு. அவர் எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பேன். சில காரியத்தினாலே நான் கலங்கி கொண்டு இருக்கான்னு சொல்றாரு. ஏன் கலங்குகிறாய்? எத்தனை பேர் உங்களை குறித்து பேசுறீங்க? நீங்க சோர்ந்து போகும்போது, நீங்கள் கலங்கி நிற்கும் போது, தடுமாற்றம் நிற்கும் பொழுது, ஒரு தேவையோடு நிற்கும் போது, பிரச்சனையோடு நிற்கும் போது, தேவனை நெருங்கு தடையா இருக்கும் பொழுது, ஆமென், உங்களை நீங்க எத்தனை பேர் தயார்படுத்துறீங்க? உங்களை நீங்களே எப்படி பக்குவப்படுத்து, எப்படி நீங்க பலன் அடைகிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்ம பிரச்சனைகளை குறித்து மட்டுமே பேசுகிறோம். நாளை என் வாழ்க்கை நடக்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது அது கம்பீரமாய் அதற்குள்ளாய் நான் பிரவேசிப்பேன். என் ஆசீர்வாதத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன். அற்புதத்தை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்ல, என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தியங்குகிறார்? நான் நிறைய டைம் சொல்லுவேன், உன் பிரச்சனையை பார்த்து நீ பேசு, உன் பலவீனத்தை பார்த்து பேச சொல்றது காரணம் என்ன தெரியுமா? நீ பேச 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 உனக்குள்ள ஒரு ஃபெய்த் உருவாகும். நீ பேச பேச ஒரு நம்பிக்கை